நம்ம எல்லாருக்குமே டெய்லி ரொட்டீன் இருக்கும். மார்னிங் பார்த்தோம்னா சில பேருக்கு காஃபி குடிச்சாதான் அந்த டேயை ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் போவாங்க. நைட் பார்த்தோம்னா கேஸ் ஆஃப் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம், கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம், லைட் ஆஃப் பண்ணிட்டோமான்னு பார்ப்போம். அதே மாதிரி ஹியரிங் எய்ட் யூசர்ஸ்க்கும் மார்னிங் ரொட்டீன் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஹியரிங் எய்ட் யூசர்ஸ் காலையில் எதிர்ச்சோன்னா ஃபஸ்ட்டு சார்ஜ் செக் பண்ணணும். ஒருவேளை நீங்கள் பேட்டரி டைப் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் பேக்கெட்டில் ஸ்பேர் பேட்டரி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. டெய்லி உங்களோட ஹியரிங் எய்டை ஒரு சாஃப்டான கிளாத் வச்சு நீட்டாக தொடச்சி வச்சுக்கோங்க. அதோடு சேர்த்து டிப், டூம், மோல்டு அதையும் க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நீங்கள் ப்ளூடூத் ஹியரிங் எய்ட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் உங்கள் ஃபோனில் ப்ளூடூத் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்றதை செக் பண்ணணும். ப்ளஸ் மொபைல் ஆப்பில் வால்யூம் கண்ட்ரோல் கரெக்டாக இருக்கான்றதையும் செக் பண்ணணும். அண்ட் ஃபைனலி நைட் ரொட்டீன். ஹியரிங் எய்ட் யூசர்ஸ் கண்டிப்பாக ஹியரிங் எய்டை நைட்டு ரிமூவ் பண்ணி அந்த பேட்டரி டோரை ஓப்பன் பண்ணி அதுக்குரிய ட்ரை கிட் பாக்ஸில் தான் கண்டிப்பாக வைக்கணும். அப்போ தான் அதோட வேர்வையெல்லாம் அதில் அப்சர்வ் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ரொட்டீன் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஹியரிங் எய்டோட லைஃப் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் அடிக்கடி சர்வீஸ்னு போக தேவை இருக்காது. ஸோ ஹெல்த்தி ஹியரிங் அண்ட் ஹாப்பி லிசனிங்.